தற்போது நம் தொலைபேசி இணைப்பில் பாஜக மூத்த நிர்வாகியும் முன்னாள் துணைநிலை ஆளுநருமான திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். இளைஞர்களுடைய போராட்டம் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. இப்போ நாடாளுமன்றத்தின் கதவுகளே அதனால் மூடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை என்பது இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதுக்காக பொறுப்பெடுத்துக் கொண்டு கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது. ஆளும் அரசு இதனை சரியாகத்தான் கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆளும் அரசு சரியாகத்தான் கையாளுகிறார்கள். ஏன்னா இந்த காக்ரோச் பார்ட்டி என்பது எங்க கிட்ட பல கோடி பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆயிரம் பேர் போட்டி போட்டு கொண்டு அந்த பிரச்சனையை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று, இது அரசியல் பின்புலமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. வேண்டுமென்றே அரசியல் பின்புலத்தோடு ஆளும் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் நடத்தும் ஒரு போராட்டம். சரி, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீட் தேர்வை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது, விளக்கம் கொடுக்கிறது சரியா இல்லை என்றால் நீட் தேர்வை வெற்றிகரமாக இதுவரைக்கும் இது மாதிரி பேப்பர் லீக் இல்லாம நடத்தி காண்பிப்பது சரியா என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இது கவர்மெண்ட்டுக்கு இதுல என்ன லாபம்? லீக் ஆகுதுன்னா தகுதி இல்லாத மாணவர்கள் தகுதி உள்ள மாணவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்கள் இடம் கிடைத்துவிடக் கூடாது என்பதுதான் நீட்டுக்கான தாற்பயம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்படி நடத்தி காண்பிக்க வேண்டுமோ துணை ராணுவத்தை கொண்டு டெலிகிராம் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல கொண்டு வினாத்தாள்களை கொண்டு வந்து எப்படி நடத்த முடியுமோ அதை ஃபுல் ப்ரூஃபா நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். நடத்தி காண்பிக்கலாம் பரவாயில்ல. அப்பனா இது மாதிரி நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்று காலை மேடம் தெரியாது இல்ல, நீட் தேர்வுல இவ்வளவு முறைகேடுகள் நடக்குதுங்கிறது ஒவ்வொரு வருஷமுமே நம்ம என்கவுண்டர் பண்ணக்கூடியதுதான். அது போக அவ்வளவு சூசைட்ஸ் நடக்குது நீட் தேர்வுனால. தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அததான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் அதுதான் எதிரொலிச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவை ஒத்தி வைக்கப்பட்டது. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே பாக்கலையா? இல்ல, நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். நாங்க நீட்டுக்கு கருத்து சொல்வதற்கும் மற்றவங்க நீட்டுக்கு கருத்து சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. என்ன பொறுத்த மட்டும் நான் நியாயமாக எது நடக்குதோ அதுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன். நான் தனியார் மருத்துவக் கல்லூரியில படிச்சிருக்கேன், அரசு பொது மருத்துவக் கல்லூரியிலையும் படிச்சிருக்கேன். அரசு பொது மருத்துவக் கல்லூரியில டெபினட்டா குவாலிஃபைட் சில்ட்ரன் வரும்பொழுது அது எப்படி படிப்பு இருக்கிறது என்பதும், தனியார் மருத்துவக் கல்லூரியில 50% வாங்கினா போதும், பெரிய மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கோம், அதனால் நாங்க சேர்ற மாணவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை நேரடியாக கண்டு தெரிந்தவள் தான். அவங்க போய் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணும்போது எவ்வளவு மோசமான விளைவு வரும் என்பதை தெரிந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். அதனாலதான் அதற்கான தகுதி உள்ள மாணவர்கள், நீங்க தற்கொலை என்று வருது எந்த விதத்திலும் என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. ஆனா +2 ரிசல்ட் வந்த அன்னைக்கும் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள், 10வது ரிசல்ட் வர்ற அன்னைக்கும் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா படிக்க நீ உங்களுக்கு மருத்துவ கல்லூரியில படிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கல்வியை என்னால படிக்க முடியலன்னு தற்கொலை பண்ணவங்க என் கிளாஸ்லயே 2 பேர் இருந்தாங்க தனியார் மருத்துவ கல்லூரியில. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இது, எல்லா மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனா இதுல பேப்பர் லீக் ஆனது தவறுதான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா கொரியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் என்ன செய்வாங்களா தெரியுமா? 3 நாட்கள் இத மாதிரி எக்ஸாம் நடத்தும் போது முற்றிலுமாக லீவ் விட்டுருவாங்களாம். அரசாங்கமே நடைபெறாது, தனியார் நிகழ்வுகளும் நடைபெறாது. ஆக அப்படிப்பட்ட நிலையில மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டெலிகிராம் நிறுத்தினா உடனே அதையே நிறுத்துறேன்னு கேட்க வேண்டியது. அவர் செய்து காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு காலையில ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்தவர்களை நாங்கள் சந்தித்து பேசுகிறோம், அதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஏன் போராட்டம் நடத்துறாங்க? அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நீட்டுக்கு மட்டும் போராட்டம் நடத்தினா பரவாயில்ல. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நீட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க அரசாங்கத்தை நாங்க அப்புறப்படுத்துறோம்னு சொல்றாங்க. சோ அவங்களோட கொள்கையிலே மாறுபாடு இருக்கிறது. அதனால இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க, சரியான நபர்களா இருந்தா பேச்சுவார்த்தை நடத்தட்டும். எதுக்கு பாராளுமன்ற கதவுகள் எல்லாம் மூடுனதுன்னா இவங்களோட கோரிக்கை ஒண்ணு, ஆனா அதே நேரத்துல மக்களின் பல கோரிக்கைகளை விவாதிக்கிறது தடுக்கப்படக்கூடாது அல்லவா? அது பிரச்சனை ஆயிடக்கூடாது அல்லவா? அதுக்காக கூடி இருக்காங்க. நன்றி திருமிகு தமிழிசை. இணைப்பில் உங்களுடைய தரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.